சிக்காகோ ஏர்போர்ட்ல இறங்குறேன், என் மக கண்ணகி மருமகன் ஜான் புஷ்பராஜ் கூட்டு போறாங்க, வருணுகிட்ட இருந்து போன் வருது, உங்களை கைது பண்ண போறோன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் புடாவில் கைது பண்ண போறதா சொல்லிட்டாங்க. 14ஆம் தேதி வர்றதாக இருந்த பயணத்தை ரத்து பண்ணி 12ஆம் தேதிக்கு அட்வான்ஸ் பண்ண. டெல்லிக்கு போய் பிரைம் மினிஸ்டர் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. நான் 12ஆம் தேதி அட்வான்ஸ் பண்ணி வந்தேன். கைது பண்ணாங்க, பரவாயில்ல. கைது பண்ணி என்னை கொண்டு போனாங்க. மதுரைக்கு கொண்டு போனாங்க. ராத்திரி எத்தனை 300 போலீஸ், 50 வேனு, ஒசாமா பின் லாடனை கொண்டு போன மாதிரி கொண்டு போனாங்க. சரி பரவாயில்ல, நான் அவ்வளவு பெரிய விஐபி ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் நான் போனேன். போயிட்டு திரும்ப வந்து ராத்திரியே என்னை வெள்ளூர் கொண்டு போனாங்க. மறுநாள் தினமலர் பேப்பர்ல என்னை பற்றி நல்லா எழுதிட்டு, முழு பக்கம் எழுதிட்டு, இவர் வாலிபால் பிடிக்கும், இவருக்கு ஃபுட்பால் மேட்ச் பிடிக்கும், இவர் பழைய மியூசிக் கேட்பாரு, பழைய திரைப்படங்கள் விரும்பி பார்ப்பாரு, புத்தகங்கள் படிப்பார், வரிசையா என்னை பற்றி பயோடாட்டா, இவர் கோல்டு மெடல் வாங்கினவர், இவருக்கு பிடித்தமான உணவு அசைவ உணவுன்னு எழுதிட்டாங்க. ஜெயிலில் எப்படியும் ஒரு வாரத்தில் 3 நாள் கறி போடுவான். கறி முட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்காருன்னு பேப்பரில் ஒரு நாளைக்கு எழுதுனான்னா நம்ம தொண்டை நொந்து நூலாயிருவான். இவருக்கு அசைவ உணவு பிடிக்கும் தானே சொல்றாங்க. எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் முட்டை கூட சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு 1.25 வருடம் அந்த அலுமினிய தட்டில் அந்த சாதாரண பிரிசனர் சாப்பாட்டை தான் நான் சாப்பிட்டேன். முட்டை கூட சாப்பிடல. என் கூட மற்றவங்க எல்லாம் மட்டன் சாப்பிட்டாங்க. அந்த சிறையில் உள்ள மற்ற கைதிகள் மட்டன்லாம் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடல. அசைவ உணவு பிரியம். ஏன் எது பிரியம்? இப்ப நான் 1 வருஷமும் சாப்பிடல. எனக்கு ரொம்ப பிடித்தது எங்க அம்மா செஞ்சு வச்சுக்கிற மீன் குழம்பு, எங்க ஊர் குளத்து மீன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அசைவ உணவு. முள்ளிவாய்க்காலை நினைத்து, இந்த தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டதை நினைத்து, அந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டு, தாய்மார்கள் கொல்லப்பட்டு, நாதியற்றது இனம் செத்ததை நினைத்து நான் பெரிய தியாகம் பண்ணிட போறதில்லை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடித்தமானது. தியேட்டர்ல சினிமா பார்க்கறது, இனிமே பார்க்கறது இல்லை. எனக்கு அதெல்லாம் பிடிச்சது நாவுக்கு ருசியா நான் வெஜிடேரியன் சாப்பிடுறது. என் வாழ்நாள் நீ சாப்பிட்றது இல்லை. இப்ப போன மேயிலிருந்து நான் அசைவம் சாப்பிட்றது இல்லை. இதெல்லாம் வந்து எமோஷன் இல்லை. வாழ்க்கை என்பது சில உணர்வுகள். எனக்கு அந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம சகோதரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி